Hello friends, welcome to Tire Sales. நாம் இன்னைக்கு நோ ஷேவ் நவம்பர் நோ செலவு நவம்பர் அதை பத்தி தான் பேச போறோம். என்னடா நோ செலவு நவம்பர் சொல்லிட்டு அதை டிசம்பர்ல போடுறோம்னு பாக்குறீங்களா? அந்த நவம்பர் ஃபுல்லா அது என்ன நடக்குது அப்படின்றத நாங்க செக் பண்ணிட்டு தானே போட முடியும். ஸோ அதனால நாங்க டிசம்பர்ல போடுறோம். ஓகே, இது நம்ம நவம்பர்ல மட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஃபினான்ஷியலா செட்பேக் வருதோ அப்பெல்லாம் நீங்க இதை ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் நேராக போய் அந்த கடையில் அதை வாங்கி சாப்பிட்டோம்னா அதை விட 40% 30% 40% ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால நம்ம அதை அதிகமாக கொடுத்து வாங்குறோம். ஸோ அந்த செலவை நம்ம கட் பண்ணோம். ப்ளஸ் வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 2 ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது. ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது தேவையில்லாமல் பொருட்களை ஆர்டர் பண்ணுறது. மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது இந்த மாதம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் மந்தில் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலில் போய் செலவு பண்ணுறது ப்ளஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் போகிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக பக்கத்தில் இருக்க கடையில் போய் பொருள் வாங்குறதுக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட அரேஞ்ச்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் அந்த மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பக்கத்துலேயே வாங்கிக்கிங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் போகிறத அவாய்ட் பண்ணுங்க. மால் ஏன் சொன்னோன்னா மால்குள்ளே நீங்கள் என்டர் ஆனாலும் சரி என்ன விதத்துலையாவது உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்கனாலோ வெளியில் இருக்கிறதோட அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் படம் பார்க்க போனீங்கனாலும் ஒரு மினிமம் ஒரு 1000 rupees இல்லாமல் உங்களால் படம் பார்த்துட்டு வெளியே வர முடியாது. இதை அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கணும் போது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னடா நம்ம பட்ஜெட் டைட்டாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இது நீங்கள் பட்ஜெட் டைட்டாக இருக்கும்போது தான் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாகவே உங்களோட மணி அவுட்ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட ஸ்பெண்டிங்கில். நாம் இப்போ உங்ககிட்ட எதுவுமே பண்ண வேண்டாம், என்ஜாயே பண்ண வேண்டாம்னு யாருமே சொல்லலை. கண்டிப்பாக பண்ணுங்க. ஆனால் தேவையில்லாமல் அனாவசியமாக எக்ஸ்ட்ரா செலவு எங்கே போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.